ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! இது உங்கள் மைக்கான் பயாலஜி. நான் உங்கள் அபிலாஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே மைக்ரோபயாலஜினா என்ன, அதில் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்னால் என்ன, ஃபெர்மெண்டேஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அது எங்கேருந்து வந்துச்சு, ஃபெர்மெண்டேஷனில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதில் ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம பேசினதை ஒரு சின்ன ஓவர்வியூவாக நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி ஷார்ட்டன் பண்ணி நான் சொல்ல போகிறேன். அதாவது மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்ன? ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கிறது தான். அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக பெனிஃபிஷியலாக அது நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக படிக்கிறது தான் மைக்ரோபயாலஜி. இந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வச்சு தான் ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே நடக்குது. அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா என்ன? ஃபெர்மெண்டேஷன்னா ஒரு மாவு புளிச்சு போகிறதும் பால் தயிராக மாறுறதும் இதை தான் நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபெர்மெண்டேஷனில் 2 டைப் இருக்குது. இந்த 2 ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னும் இன்னொன்று டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னும் சொல்லப்படுது. இந்த அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு பாலை வந்து தயிராக மாறுறதுக்கு நம்ம ஒரு பாலை சூடு பண்ணி அதை காய்ச்சி அதில் வந்து கொஞ்சோண்டு உர ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அந்த ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 24 ஹவர்ஸோ இல்லை ஒரு 2 நாள் கழிச்சோ தயிராக மாறுறப்போ அந்த தயிர் எப்படி இருக்குது, அதோடய குவான்டிட்டி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, தண்ணி மாதிரி இருக்கா இல்லை கெட்டியாக இருக்கா, இல்லை ரொம்ப புளிக்குதா இல்லை கொஞ்சமாக புளிக்குதா அப்படின்றத பிரித்து வைக்கிறது டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இதே இண்டஸ்ட்ரி பேஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு மீடியாவை ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஆர்கானிசம் இனாகுலேட் பண்ணுற வரைக்கும் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அந்த ஆர்கானிசம் ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்து நமக்கு கொடுக்குற அந்த ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இந்த ஃபெர்மெண்டேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆதி காலத்துலேருந்தே இதுக்கு பேர் ஃபெர்மெண்டேஷன் தான் அப்படின்னு தெரியாமையே நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸை உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒயின், பீர் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆதி காலத்துலேருந்து ஏன்ஷியன்ட் காலத்துலேருந்தே நமக்கு இருக்க ஒரு விஷயந்தான். அது ஃபெர்மெண்டேஷன் ப்ராடக்ட் தான் அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்து சொன்னவர் லூயிஸ் பாஸ்டர். ஒரு பால் தயிராக மாறுறதுக்கு லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணி தான் இதை மாற்றுது அப்படின்னு சொன்னதும் நம்ம லூயிஸ் பாஸ்டர் தான். இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் தேவை இல்லையா? அந்த இடம் தான் ஃபெர்மெண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபெர்மெண்டார் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்க மைக்ரோ ஆர்கானிசம் தேவை. அந்த மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் ஆனால் தான் நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்க்கு ஏற்ற டெம்பரேச்சர், ஆக்சிஜன், பிஹெச் இது எல்லாத்தையுமே கரெக்டான அளவில் செட் பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்கிறது தான் இந்த ஃபெர்மெண்டார். இந்த ஃபெர்மெண்டாரில் கரெக்டான ஆக்சிஜன், டெம்பரேச்சர், பிஹெச் எல்லாம் இருந்தால் நமக்கு கரெக்டான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற அந்த ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விட்டமின்ஸ், சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ஒயினு, பீரு, அப்புறம் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸில் சீஸ், பன்னீர், கர்டு இது எல்லாமே வந்து ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் தான். தென் இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் 3 டைப் இருக்குது. அது வந்து லிக்விட் சர்ஃபேஸ் கல்ச்சர், தென் கோஜி ப்ராசஸ், தென் சப்மர்ஜ்டு கல்ச்சர் அப்படின்னு 3 டைப் இருக்குன்றதையும் நம்ம எபிசோடில் பார்த்தோம். இந்த லிக்விட் சர்ஃபேஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பெரிய அளவில் நிறைய அளவில் நமக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய டைப் தான் வந்து இந்த லிக்விட் சர்ஃபேஸ். இது தான் வைட்லி நம்ம எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோஜி ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக நம்ம ஜப்பானில் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சப்மர்ஜ்டு கல்ச்சர் அப்படிங்கிறது இந்த நமக்கு கம்மியான அளவில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நமக்கு இந்த அளவில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கப்போ இந்த சப்மர்ஜ்டு கல்ச்சரை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபெர்மெண்டேஷனில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தால் தான், இவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு அந்த ஃபைனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம சொல்கிறப்போ வீட்டில் அப்படின்னு பார்க்குறப்போ
பாலை காய்ச்சி அதில் உர ஊற்றி வச்சா அடுத்த நாள் தயிராக மாறிடும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். இதே இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ்லாம் நடந்தால் தான் நமக்கு கரெக்டான அந்த தயிர் கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம ஃபெர்மெண்டேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சொல்லப்போனால் இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒரு பாதிக்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்ஸ்லேருந்து எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை தாண்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. இதுதான் இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நாங்கள் சொல்ல வர்றது. ஓகே மக்களே, ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு எக்ஸைட்டிங் டாப்பிக்கோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இது உங்கள் மைக் அண்ட் பெல்ஜி. நான் உங்கள் அபிலாஷ். டாடா பாய். ஸ்டே டியூன்ட்.